வணக்கம். இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே நிறைய பேர் பேச சொல்லி வந்து மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி கண்டிப்பாக நான் ஏற்கனவே பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். பட் அதற்கு முன்னாடி ஏற்கனவே பிளான் பண்ணுற மாதிரி சில வீடியோஸ்லாம் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. என்றைக்கு பேசினா என்ன, உண்மையை வந்து கொஞ்சம் லேட்டாக பேசினா கூட வந்து போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்டர் இவர் வந்து கடவுளுடைய வார்த்தையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக, இயேசுவை வந்து பரப்புறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்நாளையே வந்து தியாகம் செஞ்சு எல்லா விஷயத்தையும் வந்து துறந்துட்டு மக்களுக்காகவே வந்து இயேசுவோடைய மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு நாளும் வீட்டில் தங்காமல் ஊராக போய் ஸ்டேட்டாக போய் சில நேரங்களில் வெளிநாடு கூட வந்து போய் பார்த்தீங்கன்னா ஜீசஸோட வார்த்தையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருக்காரு. ஸோ கிறிஸ்டியானிட்டியை பரப்புறாரு, ஜீசஸோட வார்த்தையை ஸ்ப்ரெட் பண்ணுறாரு ஜான் ஜப்ராஜ் அப்படிங்கிற பாஸ்டர். அப்படிங்கிறனால ரொம்ப சீக்கிரமான ஒரு டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ரீச் வந்துச்சு. அப்படிங்கிறனால இவர் மேலே வந்து மனுஷங்களுக்கே ஏற்படுற ஒரு பொறாமை ஏற்பட தானே செய்யும். யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பாஸ்டர்களுக்கு. ஏன் பொறாமை அப்படின்னா வந்து நம்ம வந்து கூன்னு கூவிட்டு இருக்கோம், பாட்டு வர்றான், வந்து டான்ஸ் ஆடுறான், அதுக்கப்புறம் வந்து பாட்டு பாடுறான், சும்மா ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிக்கிறான், இவன் வந்து மக்கள்கிட்ட சீக்கிரமாக ரீச் ஆகிட்டானே, நம்ம இப்போ ஒரு க்ரௌடை பிடிச்சி வச்சுருக்கோம், ஆனால் இவன் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இழுத்துட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை. இழுத்துட்டு போனால் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காணிக்கை அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல, ஆஃபரிங், அந்த காசு அந்த சில்லறைகள்லாம் அவன் பக்கம் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா பாஸ்டருக்கும் சொல்ல மாட்டேன், சில பாஸ்டர்களுக்கு வந்து பொறாமை வந்து இவர் எப்படா மாட்டுவார் அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு உலகமே நம்பிட்டு இருக்க இந்த ஜான் ஜபராஜ் வந்து இந்த பிரச்சனையில் வந்து சிக்கி ஊராக வந்து ஓடி தான் நியாயத்தை நிரூபிக்கிறதுக்காக தலைமறைவாக இருக்க இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அடின்னு அடிக்க பார்க்குறாங்க, குட்டோன்னு குட்ட பார்க்குறாங்க. ஒருத்தன் வந்து எப்படா விழுவான்னு காத்துட்டு இருந்து அவனுடைய சர்க்கிளுக்காக இப்படி காத்துட்டு இருந்து அவனோட இந்த ஒரு கஷ்டமான டைமில் வந்து இப்படி பண்ணுறீங்களே, இதெல்லாம் வந்து நியாயமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்படின்னா நீங்களே வந்து என்னை தேடி வந்து அடிங்க, எதை வச்சு வேணா அடிங்க. ஆக்சுவலாக இந்த பாஸ்டர் பற்றி பார்த்தோன்னா ரொம்ப நாளாக நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் பேச முடியல, ஒரு சரியான சமயம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக காத்திருந்து என்னோட வன்மத்தை அப்பப்போ என்ன பண்ணிடுவேன், இந்த ஜான் ஜப்ரான்றவன் இருக்கான்ல அவனோட ரீல்ஸில் போயிட்டு கீழே வந்து திட்டி வச்சிருவேன், கக்கி வச்சிருவேன். ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இப்போது நிறைய பேர் இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட இதை பற்றி பேச போகிறேன், ஏன்னா இந்த ஜான் ஜப்ராஜோட ஒரு போஸ்ட் இருக்குது, என்றைக்கு நான் நியூஸ் பார்த்தனோ இதை பற்றி அன்றைக்கி கீழே போயிட்டு நான் கமெண்ட் பண்ணேன், உங்களுக்கு வேணால் நான் போட்டு கட்டுறேன், டேய் எங்கடா போனேன் போலீஸ் தேடுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீ அவனை பற்றியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் விதமாக என்கிட்ட வந்து சில தகவல்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டி பற்றி நம்மளே வந்து பேசினா எப்படி அப்படிங்கிற மாதிரி இதை பற்றி பேசாதப்பா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சில பேர் போஸ்டெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, அதாவது நிறைய கிறிஸ்டியன்ஸோட போஸ்ட் நான் வந்து பார்த்தேன், அவர் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார், அவரை பற்றி எங்களுக்கு தெரியும், அவர் அப்படி பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, அவர் உத்தமர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கும் நான் என்ன கேட்குறேன், உங்களுக்குலாம் வந்து வெக்கமே இல்லையா? ஸோ ஒரு கிறிஸ்டியனாக இருந்துட்டால் வந்து இந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் இல்லை கிறிஸ்தவர்களோட பேர் சொல்லிட்டு இயேசுவோட பேர் சொல்லிட்டு அவனா ஒருத்தன் விஷயம் பண்ணிட்டு இருந்தானா அவன் தப்பே பண்ண மாட்டான்னு அர்த்தமா? இல்லை அவன் தப்பு பண்ணால் வந்து கிறிஸ்டியானிட்டியை காப்பாற்றுறதுக்காக அவனை பற்றி பேசக்கூடாதா? பேசினா வந்து இது கிறிஸ்தவ துரோகி அப்படின்னு அர்த்தமா? அப்படிலாம் இல்லவே இல்லை. எந்த மதமாக இருந்தாலும் அதில் நல்லவனும் இருப்பான், ஃப்ராடும் இருப்பான். அதற்கு வந்து கிறிஸ்டியானிட்டியும் விதிவிலக்கு இல்லை. நான் வந்து சின்ன வயசில் வந்து ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் வளர்ந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நிறையா விதமான சர்ச்சஸ், ப்ரேயர் மீட்டிங்கு, பாஸ்டர், இந்த மாதிரி சூழலெல்லாம் வந்து பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். நிறைய போதகர்கள் தங்களோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து வந்து பார்த்திங்கன்னா காசு அப்படிங்கிறத வந்து அவங்க முதன்மையாகவே வைக்கிறதில்ல, கடவுளோட வேர்டு எப்படியா ஸ்ப்ரெட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரேயர்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. காசு வாங்காமல் குடும்பமாக தேடி போயிட்டு அங்கே இருக்கிற என்ன பிரச்சனைன்றதெல்லாம் கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் பண்ணுற பாஸ்டர்ஸ்லாம் நிறையா பேர் பார்த்துருக்கேன். ஆனால் அதே சைடு டிஃப்ரெண்ட்டாக ஃபாரின்லேருந்து ஃபண்டு வாங்குறது எப்படி, ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் கலர் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறது, தன்னோட ஃபேமிலியை வந்து ஃபாரின் பொருளால் நிரப்பின பாஸ்டர்கள்லாம் பார்த்துருக்கேன். காணிக்கைக்காக எதை தேடி வந்து பார்த்தீங்கன்னா ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் வாட் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு கடமைக்கு ரைம் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணிட்டு அந்த காணிக்கை மட்டும் வாங்கிட்டு போகிற நிறைய பாஸ்டர்ஸும் நான் பார்த்துருக்கேன். ஸோ போலி பாஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? ஸோ எல்லா காலகட்டத்திலையும் இருந்திருக்காங்க. இன்றைக்கி அதோட கடைஞ்செடுத்த ஒரு மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜான் ஜப்ராஜ் அப்படிங்கிறவன். அவன் மேலே உனக்கு என்ன வெறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கேஸ் இருக்குல்ல, அதை பற்றி பேசலாம், அதில் கடைசிக்கு வருவோம். எனக்கு அவர்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஜீசஸை பற்றி பேசுறது யார் வேணால் பேசலாம், அதை வந்து பரப்புறது எப்படின்னா பரப்பலாம், அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. இவன் என்ன முறை தவறி நடந்துட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அன்பை வந்து பரப்பியிருக்காரு. அதாவது ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்பை மட்டுமே பரப்பு, அன்பை தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பரப்பணும், லவ் தான் அவரோட மெசேஜாக இருந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக் இந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை ட்ரெண்டோட போகிறது, ஒரு விஷயத்தை வந்து அதாவது கடவுளோட வார்த்தையே நீ வந்து மற்றவங்ககிட்ட போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயத்தை திணிச்சு சொல்கிறது, சுருக்கி சொல்கிறது, அதில் வந்து கொஞ்சம் ஊசியில் ஏதாவது ஏற்றி சொல்கிறது, உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்கிறது அப்படிங்கிறத வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இவன் ஏறி என்ன பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இவன்
அவனுக்கு கடவுளோட வார்த்தையை எப்படியாவது வந்து அந்த இளைஞர்களோட மனசில் பரப்பிடணும் அப்படிங்கிறது இஷ்டம் இல்லை. இந்த யூத்தெல்லாம் தன்னோட பக்கம் ஈர்த்து கடவுளை தான் அங்கே அதாவது ஜீசஸ் தான் பிரதானமாக வைக்கணும், முதன்மையாக வைக்கணும். அதை எப்பவுமே பண்ண மாட்டான். இவனை ஒரு ஹீரோ மாதிரியே காட்டிக்கிறது. தன்னோட ஹேர் கட்லேயாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், அவனோட மியூசிக்காக இருக்கட்டும், அவன் பாடுற விதமாக இருக்கட்டும், அதை வந்து ஒரு கிளப் பார்ட்டியில் ஒரு டிஜே எப்படி கண்டக்ட் பண்ணுவானோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் அந்த ப்ரேயர் சர்மன்ஸே வந்து இருக்கும். சரி, துள்ளி ஆடி வந்து கடவுளை வந்து ப்ரைஸ் பண்ணக்கூடாதா, அப்போல்லாம் ப்ரே பண்ணக்கூடாதான்னு கேட்டால் எல்லாம் பண்ணலாம். ஆனால் இவன் பர்டிகுலராக என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனோட பேசுகிற வார்த்தைகள், அதாவது டுப்புக்கு, கொய்யா, இவனை பற்றி யாரெல்லாம் வந்து எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்களுக்குலாம் அடிக்கடி பஞ்சு டைலாக் அடிக்கிறது. டேய், உனக்காக நீ பேச வந்திருக்கியா இல்லை நீ வந்து ஜீசஸ்க்காக பேச வந்திருக்கியா? ஸோ இவனில் யாருனாலும் சரி, எந்த போதகர்னு தங்களை அழைச்சிக்கிறவங்களாலும் சரி, அவங்கள பிரதானப்படுத்திட்டு அவங்களோட குடும்பத்தை வளர்த்துக்கிட்டு என்றைக்கே ஒரு நாள் அங்கே ஏழ்மையாக ஆரம்பித்தோம், இன்றைக்கி வந்து கடவுள் எங்களுக்கு ஃபாரின் கார் கொடுத்துருக்காரு, பங்களா கொடுத்துருக்காருன்னு சொல்கிற எவனையுமே நம்பாதீங்க. இது கிறிஸ்தவத்தை மட்டும் இல்லாமல் நான் வந்து சரி என்னோட நம்பிக்கை அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் உரிமையாக பேசுகிறேன். மற்ற மதங்கள்லாம் பற்றி பேசும்போது கூட, நம்ம பாட்காஸ்ட்டில் பேசும்போது கூட எல்லாருமே வந்து கேள்வி கேட்பாங்க. இப்போ நம்ம ஒரு நம்பிக்கையில் இருக்கோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி உரிமையாக கேள்வி கேட்கலாம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, வருண் நீ வந்து இப்போ இந்த முஸ்லீம் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு நீ வந்து பேட்டி எடுக்கிற, எதிர்கேள்வியே கேட்க மாட்டேற, ஹிந்துசம் பற்றி எதிர்கேள்வியே கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற நம்பிக்கையிலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம ஏன் கூப்பிட்டு வந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. எல்லாமே நாலேஜ் தானே, அதை பற்றி இன்னும் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அது ஒரு நாலேஜாக போய் சேரணும், எனக்கும் அதை பற்றி கற்றுக்கணும், பேசணுன்ற ஆசையில் தான். அதில் வந்து வாதம் பண்ணுறதுக்கோ எதிர்கேள்வி கேட்கறதுக்கோ டிபேட் பண்ணி நான் நம்பர் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறது என்னோட இன்டென்ஷனே இல்லை. அங்கே போயிட்டு நான் தான் வந்து ஒரு பெரிய ஒரு டேஷ், நான் சொல்கிறது தான் கரெக்டாக, என்ன இன்டெலிஜென்ட்டாக வந்து காமிக்கணும்னு அவசியம் இல்லை. என்னோட நோக்கம் வேறு. ஆனால் நம்ம நம்பிக்கையை பற்றி ஏதாவது ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அது மற்றவங்க கேட்குறாங்களோ நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கணும். ஏன்னா நம்மளுக்கு அதுக்கான உரிமையும் இருக்குது. அண்ட் நம்ம இதில் வந்து யாரையுமே வந்து கஷ்டப்படுத்த போகிறதில்ல. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கடவுளை பற்றி பேசுறதுக்காக தான் போதகர். இந்த போதகர்லாம் ஏதோ சூப்பர் ஸ்டார் மாதிரி அவனுக்காக நீங்கள் வந்து முட்டு கொடுத்துட்டு அவனை பற்றி பேசுறது தப்பு இல்லை. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட போதகர் அவர் பேசுகிற இடத்துக்கு தான் நான் வந்து போவேன், இந்த பாஸ்டர் பேசுகிற இடத்துக்கு தான் நான் போவேன், அவரோட ப்ரீச்சிங் கேட்டால் தான் எனக்கு அப்படியே கடவுள் உள்ளே இறங்குறாரு, இல்லைனா பஸ்ஸாரி பக்கத்து ஊருக்கு போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க எல்லாருமே நான் சொல்லுங்க, ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காரு? என்னடா நீலாம் ஜீசஸ் பற்றி பேசுறியா அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு பேச தகுதி இல்லைங்க, அதனால தான் நான் ஏதோ பாஸ்டர் ஆகாமல் யூடியூபராக சரி எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இன்றைக்கி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குல்ல. இப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் பைபிள் படிச்சிருக்க மாட்டீங்க. அதில் வந்து உனக்கும் எனக்கும் நடுவில் இந்த மீடியேட்டர்லாம் தேவையே இல்லை, நீ என்னை நோக்கி கூப்பிட்டு நானே உனக்கிட்ட வருவேன், நீ பைபிள் எடுத்து படி, உன் கூட நானே டைரெக்டாக பேசுவேன் அப்படிங்கிறாரு. சர்ச்சுக்கு போனால் தான் உன்னை வந்து ஹெவனுக்கு கூப்பிட்டுப்பேன் அப்படின்லாம் வந்து சொல்லவே இல்லை. கடவுளுக்கும் உனக்கும் டேரெக்டாக ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திக்கலாம். ஸோ இந்த பாஸ்டர்ஸ்லாம் அப்போ தேவையில்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களாம் தேவை தான். ஏன்னா நம்ம அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக வாழ்க்கையில், அதாவது வேலை, அதுக்கப்புறம் பிடிச்ச விஷயம்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது திருப்பி வந்து வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சீர்திருத்தத்துக்கான ஒரு சின்ன ஒரு டீச்சர் மாதிரி அவங்கள வந்து வச்சுக்கலாம். பட் அந்த டீச்சர் சொல்கிறது தான் கரெக்டாக அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. ஜீசஸ் சொல்கிறது, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஏன் இவ்வளோ ப்ரீச்சிங் பண்ணிருக்கேன்னா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நம்பிக்கையின் சார்பில் ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னா அது நம்பிக்கைக்காக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பணத்தை கொட்டோன்னு கொட்டுறாங்கன்னா அது எந்த நம்பிக்கையாக இருந்தாலும் அதை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு, அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா மக்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, அதை தன்னோட லாபத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மனித இயல்பு. பட்டுன்னு அந்த ஆசை அவனுக்கு வேணால் வரும், நம்ம ஏன் அந்த இடத்த வந்து கொடுக்கணும்? அதனால் வந்து கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த மாதிரி ஐடில் வர்ஷிப் பண்ணி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு, முக்கியமாக இந்த மாதிரி கேவலமான ஆளுங்களுக்குலாம் வந்து முட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட தாழ்மையான வேண்டுகோள். நீ சர்ச்சை கேள்வி கேட்டியா, நீ வந்து பாஸ்டரை வந்து எதிர்த்து பேசிட்டியா, உனக்கு கண்டிப்பாக நரகம் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து எனக்கு சிரிப்பு தான் வருது. ஜீசஸே வந்து அவர் டேபிள்ஸை டர்ன் பண்ணி பெரிய பிரச்சனை பண்ணி ஒரு ரகலையே பண்ணது சர்ச்சில் தான். சர்ச்சுக்கு எதிராக தான் ஒரு கலகமே பண்ணார். அது அதிகமாக அவர் எதிர்த்து பேசினதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத சம்பிரதாயங்கள் பற்றி தான். அதிகமாக அவர் வந்து எப்படியாவது போட்டு சாவடிச்சிடணும், செல்லுவில் ஏற்றி அப்படின்னு நினச்சே வந்து பார்த்தீங்கன்னா மத போதகர்கள் தான். ஏன்னா அவங்களோட இரட்டை நிலைப்பாடு, அவங்களோட பொய் தன்மை தான் வந்து வருது கேள்வி கேட்டே இருந்தார். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி தவறான ஆளுங்களை வந்து சுட்டி கேட்கறதுக்கு என்றைக்குமே வந்து யோசிக்கவே கூடாது. குறிப்பாக இப்போது கிறிஸ்டியானிட்டியிலே நிறைய பேர் வந்து அவரை பற்றி பேசக்கூடாது, அவருக்கு எதிராக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிற இந்த மனநிலையை வந்து மாற்றிக்கணும். கிறிஸ்தவர்களே இந்த மாதிரி வந்து போலியான நபர்களை பற்றி கேள்வி கேட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்றவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவனே கேட்டிருக்கான்பா அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு பார்வையாவது மற்றவங்களுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் மேலே வந்து ஏற்படும். சரி, இப்போ இந்த கேஸ் பற்றி வருவோம். இப்போது இவர் வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, ராக் டான்ஸ்லாம் வந்து பண்ணுறாரு, பார்ட்டி மாதிரி கண்டக்ட் பண்ணுறாரு, ப்ரேயர் சர்மனை, அதனாலேயே இவர் இந்த தப்பு பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு தெரியாது. இப்போ நான் கூட ஒரு பிரச்சனையில் மாட்டினாலும் ஒரு வழக்கு அதை தொடர்ந்தால் அதில் போலீஸ் விசாரணைக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தீர்ப்பு வழக்கு நடந்து வெளில விசாரணைக்கு அப்புறம் என்ன வெளியே வருதோ அதற்கு அப்புறம் தான் குற்றவாளிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து இவன் மூஞ்ச பார்த்தாலே வந்து தப்பு செஞ்சுருப்பான்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பொய்ப்பள்ளிலாம் வந்து போட முடியாது. இப்போ வந்து அவர் அப்ஸ்கானில் இருக்கிறாரு, அதுவே ஒரு முதல் சந்தேகமாக இருக்குது. அண்டு
அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேடப்படும் ஒரு குற்றவாளியா இருக்கிறாரு. ஸோ, அதனால விசாரணைக்கு அப்புறம் என்ன ஒரு தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து வந்து பார்க்கலாம். ஆனா, சந்தேக பார்வை உனக்கு அந்த நபர் மேல இருக்கான்னு கேட்டா, எனக்கு கண்டிப்பா இருக்கு. நீ போதகர்ன்னு சொல்றவன், எல்லாத்துக்குமே ஒரு வேலைக்குன்னு சொல்ற ஒரு டெக்கோரல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இப்போ டாக்டரா இருந்தாலும் சரி, லாயரா இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவல வந்து மீறக்கூடாது. அதே மாரி தான் பாஸ்டர் அப்படிங்கிற டியூட்டிக்கும். நீ வந்து கடவுள பத்தி பேசுறியா? சரி பாட்டு பாடி எல்லாரையும் உற்சாகப்படுத்துறியா? நான் உன்ன விமர்சனம் செய்யலாம். நீ பண்ணக்கூடாதுன்னு என்னால சொல்றதுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஆனா, என்ன பார்ட்டி வேண்டிய கிடக்கு? நீ பாஸ்டர் தானே! பிரேயர் தானே வைக்கணும். அதென்ன பார்ட்டி வைக்கிற? அதில மது இருந்ததா? அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுது. இவன் மட்டும் இல்ல. இப்ப இவன பார்த்து வந்து நெறைய பேர் இந்த மாரி கிளம்பிட்டாய்ங்க. சினிமா டயலாக்லாம் பேசி வந்து பிரச்சாரம் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பஞ்ச் டயலாக் பேசுறாங்க. மிமிக்ரிலாம் பண்றானுங்க. பேசாம நீங்கலாம் வந்து யூடியூபரே ஆயிருக்கலாம்லடா. ஏன் வந்து அந்த மதத்த வந்து களங்கப்படுத்துறதுக்கு வந்து இது மாரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்டர்டெயின் பண்ணி அப்படியே கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இழுக்குறாங்களாம். அப்படிலாம் உங்கள யாரும் பண்ணவே சொல்லல. சரியா? ஸோ எனிவே தடம் மாரி எங்கேயோ போகுது. என்ன சொல்ல வரேன்னா, பாஸ்டர் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அவள் தான் லிமிட் அப்படிங்கிற மாரி பிரேயர் பண்ணோமா போனோமான்னு இருக்கணும். நீ பார்ட்டி வைக்கிற நெறைய பேர் வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மது குடிக்கிறத வந்து நியாயப்படுத்துறாங்க. பாஸ்டரோ இல்லையோ சாதாரண ஒரு ஆளே வந்து மதுலாம் குடிக்கலாம்ப்பா, பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியாது. இப்ப தனிப்பட்ட முறையில வந்து நான் வந்து குடிக்கலாம். ஆனா நான் வந்து அது குடிக்கிறத நியாயப்படுத்தி வந்து பேச முடியாது. அதுவும் குறிப்பா இந்த மாரி போதகர்களா இருக்க ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து எதிர்த்து பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்க. இப்போ வந்து நியாயப்படுத்துறீங்க. படம் பார்க்கறத நியாயப்படுத்துறீங்க. என்ன படம் வேணா பார்க்கலாம். என்ன சினிமா பாட்டு வேணா கேட்கலாம். மது வந்து ஒரு மாரி லைட்டா ஒரு ஸ்டைலா வந்து ஒயின் மாரி குடிக்கலாம். அதெல்லாம் வந்து நியாயப்படுத்திட்டு இருக்கீங்க. இந்த ஒரு நபர பார்த்தா வந்து ஒரு சந்தேகம் தான் வந்து எழுது. இவர் கண்டிப்பா அந்த 17 வயசு, 14 வயசு பொண்ணுங்கள போயிட்டு அந்த மாரி பண்ணியிருப்பாரு. பாலியல் அத்துமீறல் தான் பண்ணியிருப்பாருன்னு நான் சொல்லல. எனக்கு ஆனா சந்தேகம் இருக்கு இவன பார்த்தா அப்படின்னு சொல்றேன். கூடிய சீக்கிரமா வந்து போலீஸ் அவர புடிச்சு, அவர் எந்த சாதி சப்போர்ட்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மத அமைப்பின் சப்போர்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு பெரிய ஆள வந்து பேக்கிரவுண்டுக்கு தூக்கிட்டு சப்போர்ட்டுக்குலாம் வந்தாலும், தயவுசெய்து காவல்துறை கடமையை செய்யுங்கள். இவனுக்கு நீங்க வந்து ஒரு தப்பு ஒரு வேலை செஞ்சிருந்தா, அவனுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் படி தண்டனை வாங்கி குடுத்தீங்க, உண்மைய வந்து வெளிக்கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த மாரி பல பேர் ஆகுறத பத்தி யோசிப்பாங்க. அது எந்த நம்பிக்கையா இருந்தாலும் மக்கள வந்து அதன் மூலியமா அவங்க வல்னரபிளான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, அவங்கள யூஸ் பண்ணி, அவங்கள மனிபுலேட் பண்ணி, அவங்கள நாசம் செய்யாம இருக்கிறதுக்கு இந்த மாரி ஆட்கள நீங்க சீக்கிரமா பிடிக்கணும். உண்மையான தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வெளிய வரணும். அதுக்கு இவன் ஒரு பலிகடா அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. இதுல இன்னொரு விஷயம். இப்ப இவன மட்டும் நம்ம ஏன் கார்னர் பண்ணணும்? நெறைய பேர் இருக்காங்க. இவன கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எமினமும், டாக்டர் ட்ரே எல்லாருமே ஃபீட் பண்ணுவாங்கல்ல. ஒரு கொலாப்லாம் பண்ணுவாங்கல்ல. அந்த மாரி நாங்க தான் கிறிஸ்டியானிட்டிக்கே அத்தாரிட்டி. நான் தான் பெஸ்ட் பாஸ்டரு. நான் கூப்பிட்டா தான் கடவுளே வருவாரு. என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். நீங்க எனக்கு கால் பண்ணி பேசினீங்கனாலே வந்து அந்த பிரேயர்லேயே இந்த கால் மூலியமா உங்கள பாஸ் பண்ண வச்சுறேன். அந்த மாரி சொல்லப்படுற நெறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராப் பாடகர்ஸ் கொலாப் பண்ற மாரி கொலாப் பண்ணி பாடுனீங்களே, வீடியோலாம் போட்டீங்களே. ஸோ அவங்கலாம் வந்து எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்கலாம் தானே இவங்கள என்டோர்ஸ் பண்ணாங்க. ஸோ இவன மட்டும் நம்ம வந்து அடிக்கக்கூடாது. இந்த மாரி ஆட்களையும் அம்பலப்படுத்தணும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சேர்ந்து ஒரு மாஃபியா மாரி இத ஒரு பெரிய பிசினஸ் மாரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பாஸ்டர்ஸ் தங்களோட வாழ்க்கையை டெடிகேட் பண்ணி தன் குடும்பத்த கூட வந்து பார்க்காம அநியாயத்துக்கு எவ்வளோ பேர் அவமானப்படுத்தினாலும் சைக்கிள்லாம் போயிட்டு இருக்கிற 4 ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுக்கிட்டு அந்த அந்த உண்மையான ஊழியத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ விஷயங்கள் தியாகம் மட்டும் பண்ணுறவங்களாம் அப்போ என்ன சும்மாவா? அவங்கள தானே கடவுள் வந்து அவங்கள மாதிரி தானே இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்கான இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அங்கீகரிக்காதீங்க. அவங்களெல்லாம் வந்து ஆமோதிக்காங்க. அவங்களுக்காக முட்டு கொடுக்க வராதீங்க. அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க. அவங்களாம் வந்து புறக்கணிங்க தயவுசெய்து. அவங்க இது மாதிரிலாம் ஏதாவது வீடியோ போட்டாங்க, ரீல்ஸ் போட்டாங்கன்னா கீழே போயிட்டு ஃபயர் விடாதீங்க. போய் கேள்வி கேளுங்க, கிண்டல் பண்ணுங்க. ஏதாவது ஓவரா பேசியிருந்தா அப்படின்னு நினச்சிங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. மனசுலேருந்து பேசினால சில வார்த்தைகள்லாம் வெளில வந்துருச்சு. ஓவரா முகப்படுத்தா மன்னிச்சுக்கோங்கப்பா. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.